ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஹெச்டி லெவல் சென்சார். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஹெச்டி லெவல் அப்படின்ற சென்சாரில் நம்ம டெம்பரேச்சரையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி ரெண்டையும் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பிள்ளை ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு ஃபோல்டர் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ இந்த 2 ஃபைலும் அந்த டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த 2 ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டிஹெச்டி சென்சார் வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். கண்டிப்பாக லைப்ரரி ஃபங்க்ஷன் வந்து தேவை. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா Arduino. ஸோ Arduinoக்கான ஒரு என்ன சொல்கிறது ஐடி அப்படி சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியே இருக்கணும். ஸோ Arduino போது இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண பின்னாடி நான் சொன்ன அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 விஷயம் நீங்கள் பண்ணணும். Arduinoக்கான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். செகண்ட் நான் கொடுத்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தேர்ட் ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வரீங்க ஸ்கெட்சில் இன்க்ளூடு லைப்ரரி, அதில் பார்த்தீங்கன்னா ஆடு ஜிப் லைப்ரரி அப்படின்னு இருக்கும். ஸோ ஆடு ஜிப் லைப்ரரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டர் கிடையாது, டிஹெச்டின்ற ஃபோல்டரில் இந்த 2 லைப்ரரி இருக்குது. ஸோ இந்த 2 லைப்ரரியும் நான் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா ஆட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்குவோம். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்காக நான் ஓப்பன் கொடுத்தா நம்ம இதில் ஆட் ஆகிக்கும். ஸோ இங்கே என்ன எரர் காமிக்கிறேன்னா, லைப்ரரி நேம்டு டிஹெச்டி லைப்ரரி அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி ஆடில் தான் இருக்குது. ஸோ நான் 2 லைப்ரரியுமே ஆட் பண்ணி வச்சுட்டேன். நான் இந்த பண்ண மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்ச பின்னாடி ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு வாட்டி கோத்து பண்ணுவோம். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஃபைலை வந்து லைப்ரரி ஃபைலில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணுறதுக்கான மெத்தட் நான் இப்போ சொன்னேன், அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேர்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர்டு தான் ஆட் பண்ணணும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஃபைலில் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். எக்ஸாம்பிள் அப்படின்னு போங்க. எக்ஸாம்பிளில் நீங்கள் லைப்ரரி ஃபங்க்ஷன் ஆட் பண்ண பின்னாடி, அதாவது லைப்ரரி ஃபைல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து அடாப்ட் அண்ட் ஃபீல்டு சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் இறக்கிட்டே வந்தீங்கன்னா டிஹெச்டி சென்சார் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம ஆட் பண்ண அந்த டிஹெச்டி சென்சாரோட லைப்ரரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டிஹெச்டி அன்ஃபீல்டு சென்சார் அப்படின்னு மாதிரி இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாகவே அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ண பின்னாடி 2 டைப் ஆஃப் என்ன சொல்கிறது 2-3 டைப்ஸ் ஆஃப் அந்த டிஹெச்டி சென்சார் இருக்குது. அதாவது டிஹெச்டி லெவல் இந்த இருக்குது பார்த்தீங்களா, டிஹெச்டி லெவல், DHT22, DHT21. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற என்ன சொல்கிறது நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஹெச்டி லெவல். ஸோ டிஹெச்டி லெவல் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இதை எடுத்துக்கணும். இந்த இதை நம்ம இது பண்ணிவிடணும். அதாவது பார்த்தீங்கன்னா இது அன்கமெண்ட், இது கமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது டிஹெச்டி லெவல். ஸோ இந்த டிஹெச்டி லெவலுக்காக நம்ம பண்ணிட்டு இந்த இதை போட்டுக்கிறோம். ஸோ நம்ம அப்படி பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஹெச்டி லெவல் வந்து இருக்கும். இப்போ நம்ம டிஹெச்டி லெவல் வச்சாச்சு. இந்த இதை மட்டும் எனேபிள் பண்ணால் போதும். நீங்கள் DHT20 வச்சுருந்தீங்கன்னா எனேபிள் ஆகாது. ஸோ 2 லைப்ரரி ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிடுங்க. இந்த இதை ஆட் பண்ண முடிச்சு பின்னாடி எப்பயும் போல் கம்பைல் பண்ணி விட்டுருங்க. ஸோ கம்பைல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கம்பைல் ஆயிரும். கம்பைல் ஆன பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை அப்லோடும் பண்ணி விட்டுருங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கனெக்ஷன்ஸ் போய் ஆகணும். நான் உங்களுக்கு சைடில் கனெக்ஷன் டயக்ராம் தரேன். ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நான் கனெக்ஷன் டயக்ராம் தரேன். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதில் இங்கே டிஹெச்டி பின் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்ற பின்னில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டிஜிட்டல் பின்னை வந்து 2ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ப்ளஸும் மைனஸும் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ டிஜிட்டல் பின் வந்து 2 ப்ளஸும் மைனஸும் கொடுத்துக்கோங்க. Arduinoலேருந்து பவர் சப்ளை கொடுத்துக்கோங்க. Arduino போர்டை வந்து கனெக்ட் பண்ண பின்னாடி இங்கே 2ல் வந்து அந்த போர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. போர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு Arduino போர்டு வந்து CM4 இருக்குது. அந்த போர்டு செலக்ட் பண்ணிடுங்க. போர்ட்டு செலக்ட் பண்ணிடுங்க. போர்டும் பார்த்தீங்கன்னா Arduino யூனோ அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் ப்ரொசீஜர்லாம் நீங்கள் ஒழுங்காக பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா அப்லோட் ரைட் ஆகும். அப்லோட் ஆன பின்னாடி தான் உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன்ஸ்க்கு வருவோம். ஸோ நான் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். நீயே கனெக்ஷன் டயக்ராம் கொடுத்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ரிசல்ட்டை காமிக்கிறேன். இப்போ நான் அப்லோட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை காமிக்கிறேன். இப்போ அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ ஓகே, அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ சீரியல் மானிட்டர் நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு ஃபங்க்ஷன் ரைட் ஆகுது. நமக்கு கரெக்டாகவும் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.